கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் முழுக்க வந்து என்னன்னா, நம்ம டிசம்பர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியும் பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடக ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதியான சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசியா மாறிக்கிட்டு இருப்பாரு. அதனால 2.5 நாளைக்கு ஒருக்கா பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து என்னன்னா ஒரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்காது. இன்னைக்கு இந்த 2 நாளைக்கு நல்லா இருக்கும். அடுத்த 2 நாள் வேற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து என்னன்னா இந்த கடகராசியினுடைய இயல்பு. அதே நேரத்துல உங்களுடைய தைரியஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோன்னா வக்ரமா இருக்காரு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுவும் இல்லாம குடும்பஸ்தான அதிபதியோட மாதத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறாரு. அதனால குடும்ப சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள்ல வந்து என்னன்னா எடுத்தவங்க ஒருத்தன் டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. எடுத்தீங்கன்னா பின்னால வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியான சூழ்நிலையும் வரும். பிள்ளைகிட்ட வந்து என்னன்னா கோவம் காட்டாம அன்பா இருப்பது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல வேலை பார்க்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய தாய் மற்றும் நண்பர்கள் மூலமாக வந்து என்னன்னா உங்களுக்கு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தந்தையினுடைய உடல்நிலையிலும் பிள்ளைகளினுடைய உடல்நிலையிலும் ரொம்ப கவனம் தேவை. காதலிக்கிற கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க காதல் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாயி உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அதே நேரத்துல வந்து என்னன்னா உங்க குடும்பஸ்தான அதிபதி வந்து என்னன்னா வாக்குஸ்தான அதிபதியோட 5ஆம் இடத்துல வந்து வக்ரமாய் வேற இருக்காரு. வாக்குஸ்தான அதிபதி வக்ரத்துல இருக்காரு. அதனால வந்து என்னன்னா காதலர்கள் இடத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து வந்து போகத்தான் செய்யும். அதனால வந்து என்னன்னா நீங்க வந்து பேசாம அமைதியா கடைபிடிக்கிறதா உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. ஏன்னா இப்போதைக்கு வந்து என்னன்னா நேரம் சரியில்லை. அப்புறம் கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போது வந்து என்னன்னா மனசுல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து எந்த ஒரு வேலையும் இல்ல எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க தொழில்ஸ்தான அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாயி உங்க ராசியிலே போய் உட்கார்ந்துருக்காரு. அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தானத்தை பாத்தீங்கன்னா தனக்காரகனான குருவும் வக்கரமா இருக்காரு. அதனால தொழில் வந்து இப்போதைக்கு ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆனதும் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து உங்க ராசியை விட்டு இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நீங்க புதிய வேலை ஏதாவது வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப ஆரம்பிப்பது வந்து என்னன்னா உத்தமம் அல்ல. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.